ஹாய் ஹலோ வணக்கம் தமிழ் சொந்தங்களே, நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இப்போ எங்கே வந்திருக்கேன்னு சொன்னால் ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு வந்திருக்கோம். ஸ்ட்ராபெரி பிக் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறோம், வாங்க பார்க்கலாம். சூப்பரான வீடியோ. யூகேயில் ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கோம் இப்போது, ஸ்ட்ராபெரி ஃபார்ம். இதுதான் அந்த ஸ்ட்ராபெரி ஃபார்ம். பாருங்கள், பழங்கள் எல்லாம் காய்ச்சி தொங்கிட்டு இருக்குது. நீங்கள் எவ்வளோ வேணுன்றாலும் இங்கே பிக் பண்ணி பிடிங்கி சாப்பிடலாம். ஆனால் வெளியால் கொண்டு போகும்போது தான் நாங்கள் இதுக்கு பே பண்ண வேண்டி வரும். ஸ்ட்ராபெரி என்றது யூரோப்பில் கொஞ்சம் விலை கூடிய ஃப்ரூட்ஸ் தான். இது மற்ற ஃப்ரூட்ஸை விட இது கொஞ்சம் விலை ஜாஸ்தி. தோட்டத்தை பாருங்கள், எவ்வளோ பசுமையாக இருக்குது. சுற்றி காட்டுறோம் பாருங்கள். அப்படியே பெரிய பெரிய தேசத்தையே கவர் பண்ணி வச்சுக்கிறாங்க. மக்கள் எல்லாம் பிஸியாக இருக்கிறாங்க. அங்கங்கே பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் எல்லா இடமும் பிக் பண்ண விட மாட்டாங்க. இடத்தையும் செப்பரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்றைக்கு இந்த இடத்துல, அடுத்த நாளைக்கு இன்னொரு இடம், இன்னொரு ஒரே ஸ்ட்ராபெரி ஃபார்ம் தான். அப்போது ஒவ்வொன்றும் பழுக்க இன்னொரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பழம் பிடிங்கி சாப்பிட்ருக்கோம். செம்ம ஸ்வீட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா பழுத்து இருக்குது. ஸ்ட்ராபெரியை பொறுத்தளவில் நல்லா ரெட்டாக இருக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும் அது. இப்போ அப்படியே மற்ற இடத்துக்கு போவோம். நம்மளோட வந்த எல்லாம் காணையில் எங்கேயோ போயிட்டாங்க, எல்லாம் ஓடிட்டாங்க, பிஸியாக இருக்கிறாங்க போல இருக்குது. அவங்களுக்கு கண்ணுக்கே தெரியல. இங்கே எல்லாம் பிடுங்கிட்டாங்க. 1-2 தான் இங்கே இருக்குது பழங்கள். மக்களை பார்த்திங்கன்னா இங்கே தான் எல்லோரும் பிஸியாக இருக்கிறாங்க. இது எப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு சம்மருக்கும் இந்த ஃபார்ம் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த லோக்கலில் உள்ள ரெசிடென்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் வருவாங்க. ஒரு ஃபன் டே, ஒரு நாளைக்கு ஃபன் பண்ணுவாங்க குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்கும் இந்த இது. இங்கே யூகேலே பார்த்திங்கன்னா, யூரோப்பில் எல்லா இடத்துலையும் இந்த ஃபார்ம் இருக்குது. ஸோ இது ஒரு நாள் குழந்தைங்களோட இங்கே கழிச்சிட்டு போயிடுவாங்க. இந்த சைட் பார்த்திங்கன்னா, இப்போ ஆயில் முடிஞ்சது. இங்கே இனி பிளான் பண்ண மாட்டாங்க, இனி அடுத்த சம்மருக்கு தான். ஸ்ட்ராபெரி ஃபார்ம் முடிஞ்சது. அடுத்தது இதிலே பார்த்திங்கன்னா எல்லாம் இருக்குது. எங்கெங்க இடத்துல எந்தெந்த ஃப்ரூட் இருக்குது, வெஜிடபிள் இருக்குது. அடுத்த செக்ஷனுக்கு போவோம். அங்கேருந்து எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போது வந்தாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே இதில் சைன் போட்டிருக்குறாங்க. எங்கெங்கே போய் எந்தெந்த டைரெக்ஷன்லாலும் உங்களுக்கு தேவையான ஃப்ரூட்டை நீங்கள் பிக் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நோ ஈட்டிங்னு போட்டிருக்குறாங்க. இங்கே யார் ஃப்ரூட்ஸ் பிக் பண்ணிக்க சாப்பிடாமல் இருக்க போகிறான்? எல்லோரும் சாப்பிடுவான். தேனியில் கையை வச்சா நக்காமல் இருக்க முடியுமா? அதே மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டோம். இதில் தான் ராஸ்பெரி, ரோஸ்பெரி, ப்ளூபெரி எல்லாமே இருக்குது. இதெல்லாம் நம்ம ஊரில் ரொம்ப காஸ்ட்லியான ஃப்ரூட்ஸு. இது கிடைக்கிறதும் கஷ்டம். இந்த ஃபார்முக்கு நம்மளோட ஃபேமிலி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியும் வந்துருக்குறோம். இருந்தவங்க அவங்களும் ஃப்ரூட் பிக் பண்ணிகிட்ருக்குறாங்க எல்லோரும். அங்கால மிச்சத்தையும் காட்டுறோம் பாருங்கள். சின்ன வீடியோ தான், அதை தள்ளிடாதீங்க, பாருங்கள் ஃபுல்லாக. இந்த சைட்டை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிக் பண்ணிட்டாங்க. இதில் ஒரு ஃப்ரூட்டும் இல்லை இந்த லைனில். நீ மெட்ட லைனை தான் பார்க்கணும். இதை பார்த்திங்கன்னு சொன்னால், இது சன்ஃப்ளவர் செடி, சூரியகாந்தி பூ. இது எப்போ பூத்து, இது எப்போ பார்க்க போகிறோன்னு தெரியல. சம்மர் முக்கால்வாசி முடிஞ்சிட்டு. இங்கே பார்த்திங்கன்னா இது சோளம் வச்சுருக்குறாங்க. இது எப்போ பூத்து காய்க்க போதோ தெரியல. இதுக்கு டைம் போதாது, இப்படியே அழிஞ்சு போயிடும்னு நினைக்கிறேன். இது என்னென்னு சொன்னால், சம்மர் ஷார்ட் ஆச்சுது, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஓனியன், வெங்காயம். வாங்க பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இது அறுவடை காலம் இதுக்கு ரெடியாச்சு. இது எப்படி என்று தெரியல, எப்படி நிலத்தை விட்டு வெளியால் வந்துச்சோ தெரியல. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். சின்ன வெங்காயம் பார்த்துருக்கேன் தோட்டத்தில், ஆனால் பெரிய வெங்காயம் இப்போ தான் பார்க்குறேன். எப்படி நிலத்தை விட்டு வெளியால் வந்துட்டு யாரோ பிடுங்கி போட்ட போல இருக்குது. ஆனால் இது பிடுங்கி போட இல்லை, தானாகவே வந்துட்டுச்சு. இது லேட்டாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் வரும்போது ரொம்ப காய் பூத்து குலுங்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இதில் இப்போ தான் பூக்குது. இதுக்கு டைம் போதாது. இந்த சம்மருக்கு இதுக்கு டைம் போதான்னு நினைக்கிறேன், இதெல்லாம் காய்க்கிறதுக்கு.
என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இங்கே வாரினாங்க. அப்போ அந்த ஒவ்வொரு செடியும் எப்படி இருக்குமென்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து பீட்ரூட், இதுவும் அந்த அறுவடை காலம் வந்துச்சு. எல்லாம் பார்த்திங்கன்னா மக்கள் பிடுங்கிட்டு எல்லாம் போட்டுட்டு போயிட்டாங்க மிச்சத்தை. அடுத்தது என்னென்ன இன்ட்ரெஸ்டிங், இது வந்து இந்த பீன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, பீன்ஸ் செடி. அதில் வந்து இந்த செடி, இந்த பீன்ஸ் வந்து இங்கே கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான் நார்மல் வெஜிடபிளில் பார்க்கும்போது. அதில் தான் மக்கள் ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறாங்க. ஆனால் காயை காணவே இல்லை, எல்லாருமே பிடுங்கிட்டாங்க, ஒன்றுமே இல்லை. நமக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ நமக்கு ஒன்றும் இல்லை இதில். ஓகே, இந்த சைட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி அடுத்த சைட்டுக்கு தான் போகணும். இங்கே நம்ம குழந்தைங்க நிற்கிறாங்க எல்லோரும். செடியில் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் பறிக்கிறதுக்கு கவனமாக இருக்கணும். கையை வந்து பிச்சு போடும், ஃபுல்லாக இதாக இருக்குன்னு முள்ளாக இருக்குது. இப்போ ஃப்ரூட் செக்ஷன் எல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சது. இனி இங்கே போகிறது அடுத்தது அங்கால போகணும். இனி வா, இப்போ தான் பார்த்தேன், இங்கே தான் ராஸ்பெரி இருக்குது. இதை தான் தேடி திரிஞ்சோம் இவ்வளோ நேரம். ஆனால் ரொம்பவே முள்ளாக இருக்குது, ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ஃப்ரூட்ஸை பிக் பண்ணிக்க. இப்போ என்னென்னா இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் பிடிங்கிட்டு வீட்டை கொண்டு ராஸ்பெரி மில்க் ஷேக் பண்ண போகிறோம். அதுதான் பிளானு. இவ்வளோ பெரிய பிரதேசம், அவ்வளோத்தையும் கவர் பண்ணி வச்சுருக்காங்க. மக்கள் ஊரில் தோட்டம் வேலை செய்த மாதிரி வெரி இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பிக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள். இதுதான் அவங்க பாஸ்கெட் வந்து சின்ன சின்ன பாஸ்கெட். இந்த பாஸ்கெட்டை கொண்டே கொடுத்தா அதுன்ற வெயிட்டை பார்த்துட்டு அதுக்கேற்ற போல் நாம் பே பண்ணால் சரி. இப்போ முடிஞ்சிட்டு இப்போ எல்லோரும் வந்து திருப்பி போயிட்டுருக்கோம். இப்போ ஃபைனலி எல்லாம் முடிச்சிட்டோம். இனி இப்போ பே பண்ண போகிறோம். பே பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு. இப்போ ஒன்றுக்கும் வெயிட்டை பார்த்து பே பண்ணுறாங்க அதுக்கேற்ற மாதிரி. ஆனால் என்னன்னு சொன்னால் நினச்ச போல் சீப் கிடையாது இங்கே, கொஞ்சம் விலை தான் இருந்தாலும் ஓகே, ஒரு ஃபன். சரி, எல்லாம் முடிச்சிட்டோம், போயிட்டுருக்கோம் இப்போது திருப்பி வீட்டுக்கு. ஓகே மக்களே, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். தேங்க்யூ.